ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். ரொம்பவே சத்தான, ஆரோக்கியமான, உடம்புக்கு வலிமை தர கருப்புளுந்து லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 2-3 பொருள் வச்சு நம்ம இதை சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லட்டு பண்ணுறதுக்கு 1 கப் கருப்புளுந்து எடுத்துருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் எள்ளு சேர்த்துடலாம். இதில் தூசு மண்ணை எல்லாம் இருக்குன்றதுனால நம்ம 2-3 டைம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த லட்டு பண்ணுறதுக்கு முழுக்க கருப்பு உளுந்தை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 3/4 கப் கருப்பு உளுந்து 1/4 கப் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். உளுந்தில் இருக்க தூசு மண்ணு எல்லாமே நம்ம ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணும்போது போயிடும். இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, உளுந்தோட கலரே கொஞ்சம் தெளிவாக இருக்கு. இப்போ இந்த உளுந்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த உளுந்தை காய வைக்கலாம் தேவையில்லை, அப்படியே ஒரு பேனில் சேர்த்துட்டு வறுத்துடலாம். உளுந்தில் ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுந்துடுச்சுன்னா அதோட கலரே சேஞ்ச் ஆகிடும். அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பினஸாக இருந்தால் அது வறுந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள் சேர்க்குறீங்கன்னா உளுந்து பாதி வறுந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். 80% அளவுக்கு இது வறுந்து வந்திருக்கு. இது கூட இப்போது 10 பாதாம், கொஞ்சமாக முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். பாதாமும் முந்திரியும் சேர்க்கும்போது லட்டோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போது 4 ஏலக்காவை சேர்த்துடலாம். உங்ககிட்ட முழு ஏலக்காய்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் இருந்தால் அதை கடைசியாக அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்க வேண்டாம். உளுந்து ஃபுல்லாக வறுந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். உளுந்தோட சூடே இந்த பொட்டுக்கடலைக்கு போதுமானதாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சிடலாம். இது ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஆறுறதுக்கு முன்னாடி அரைச்சா ரொம்ப நாளைக்கு இதை வச்சிருக்க முடியாது, சீக்கிரமாக கெட்டுடும். கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குறைப்பாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் லட்டு சாப்பிடும்போது நரன்னு இருக்கும். கொஞ்சம் நைஸாக பக்குவமாக அரைச்சிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு குறைப்பாக இருக்க மாதிரியா இருந்தால் இதை ஒரு ஜல்லடைக்கு மாற்றிட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு குறைப்பாக இல்லை, அதனால நான் அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அப்படியே உங்களுக்கு குறைப்பாக இருக்க மாதிரியா இருந்தால் ஒரு ஜல்லடியை வச்சு நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மீற கப்பியை திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா அரைஞ்சிடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவையும் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவோட வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நம்ம என்னதான் கை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகி வராது. அதனால தான் நம்ம வெல்லத்தோட மாவையும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். நான் பாதி மாவு தான் வெல்லத்தோடு சேர்த்து அரைச்சேன், மீதி மாவு இருக்குது, அது கூட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கப் வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா கூட ஒரு 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே லட்டு பிடிக்க முடியாது. இது கூட கொஞ்சமாக வெதுவெதுப்பான நல்லெண்ணெய் சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிடலாம். நம்ம 1 கப் உளுந்து எடுத்தோம், அதுக்கு 1/4 கப் நல்லெண்ணெய் கரெக்டாக இருக்கும். கருப்பு உளுந்துக்கு நல்லெண்ணெய் தான் கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் நெய்லாம் சேர்க்க வேண்டாம், நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை மொத்தமாக சேர்த்துடாம கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் பத்தாத மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்துடாதீங்க. அந்த 1/4 கப் எண்ணெயே கரெக்டான அளவாக இருக்கும். இல்லைனா லட்டு சொதன்னு ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு அழுத்தி பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இது போல புட்டு மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கை கொள்கிற அளவுக்கு மாவு எடுத்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் எண்ணெயோ நெய்யோ எதுவும் தேய்க்க வேண்டாம், நம்ம அப்படியே லட்டு பிடிச்சிடலாம். கையில் ஒட்டாமல் தான் வரும். நீங்கள் அழுத்தம் கொடுத்து உருட்ட லட்டு அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். பாருங்க, எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம லட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்த 1 கப் உளுந்துக்கு எனக்கு 25 லட்டு கிடைச்சிருக்கு. மாதத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சுட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டு பாருங்க. கை கால் வலி, முழங்கால் வலி எதுவுமே இருக்காது. பெண்கள்லாம் மென்சஸ் டைமில் இந்த லட்டை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இடுப்பொலி பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே வெளியே வைக்காமல் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. வெளியே வச்சிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் கண்ணாடி பாக்ஸில் தான் போடணும்னு இல்லை, வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸில் கூட இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இதே போல் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியான லைஃப்பாக வாழுங்க. பாய்.